கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். 1 பேதுரு 3, 8, 9. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவதோடு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இன்றைய தியான வசனத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நற்குணங்களும் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நற்குணங்களை குறித்து முதலில் தியானிப்போம். முதலாவது, ஒருமனப்பட்டவர்கள். மக்களிடையே ஒருமித்த மனநிலையுடன் இருந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு நிலைத்த இணக்கத்தை பேண வேண்டும். ஒருமனப்பட்ட ஆவியுடன் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு வல்லமை அதிகம் என்பதையும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனடியாக பதிலளிக்கிறார் என்பதையும் ஏற்கனவே தியானித்தோம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம். இரண்டாவது, இரக்கமுள்ளவர்கள். மற்றவர்களின் துயரங்களையும் தேவைப்பாடுகளையும் உணர்ந்து உதவி செய்ய முன் வர வேண்டும். இது கிறிஸ்துவின் அன்பு நெறியின் முக்கிய அம்சமாகும். மூன்றாவது, சகோதர சிநேகம் உள்ளவர்கள். நாம் ஜாதி மத இன பேதமின்றி அனைவரும் ஒரே குடும்பம் என்று மனதார நினைத்து சகோதரத்துவ பாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான்காவது, மன உருக்கமுள்ளவர்கள். சுதந்திரமான உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்கள். மற்றவர்களின் தேவைகளை கவனித்து அவர்களிடம் கருணை கொண்டு நடக்க வேண்டும். ஐந்தாவது, இணக்கம் உள்ளவர்கள். சண்டை, கசப்பான மனநிலைகள், பிரிவுகள் ஆகியவற்றை கழித்து ஒருமித்த மனநிலையுடன் நடக்க வேண்டும். இந்த 5 நற்பண்புகளும் நம்மிடம் இருக்க வேண்டும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும் நாமும் உருக்கமும் இரக்கமும் சாந்தமும் கருணையும் அன்பும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? யோசிச்சு பாருங்க. இந்த 5 நற்பண்புகளோடு பேதுரு நிறுத்தவில்லை. இந்த அரிய குண நலன்களை கொண்ட நாம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகிறார். யாராவது தீமையை செய்தாலும் அதற்கு தீமையால் பதில் அளிக்க கூடாது. உதாசனத்துக்கு பதில் அதே விதமாக நடக்க கூடாது. மாறாக அவ்வாறு நடக்கும்போதிலும் நாம் பொறுமையுடனும்
மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று பேதுரு இங்கு வலியுறுத்துகிறார். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டு விடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று மிக்க தெளிவாக போதிக்கிறார். இத்தகைய நற்குணங்களை கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று. அதோடு அவர் கூறும் வார்த்தையை சற்று கவனியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. அங்கதான் ரொம்ப முக்கியமான அண்டர்லைன். அதாவது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். அதை உணர்ந்தவர்களாய் அவர்களை ஆசீர்வதியுங்கள். எத்தனை அற்புதமான வார்த்தை, கவனிச்சிங்களா? எப்பொழுது தேவனின் நற்குணங்களை கொண்டவர்களாய் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்துடன் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த உறுதியுடன் நாம் மனமாற மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்று நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கு பாருங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள்: தேவனின் கிருபையை கொண்டு இரக்கத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் வாழ்வோம். நமக்கு தீங்கு செய்பவர்களையும் ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உறுதியாக உணர்வோம். இயேசுவின் மாபெரும் உதாரணத்தை பின்பற்றி சோதனைகளிலும் நம்பிக்கையுடன் அன்பு காட்டுவோம். செய்வோமா? தேவன் தாமே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.